அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை நர்மதா. நேற்று தந்தி டிவி நடத்திய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் 2026 தேர்தலில் பெண்களின் வாக்கு யாருக்கு அப்படிங்கிற தலைப்பில் 6 கட்சிகளை சார்ந்த பெண்கள் பங்கேற்று பேசினாங்க. அதில் என்னோட தங்கச்சி தாரிகா சல்மான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பில் பேசியிருந்தாங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க, திமுக அதிமுக கூட பெண்களின் வாக்குகள் தங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்காங்க ஒரு நம்பிக்கையில். ஆனால் தாவேகா என்ன நம்பிக்கையில் வந்திருக்கு, இது ஒரு நகைச்சுவையின் உச்சமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு திரும்ப பேசும்போது தாவேகாவின் சார்பில் வந்திருந்த தங்கச்சி கேத்ரின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களாவது உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களின் A4 சைஸில் படத்தை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்றோம். ஆனால் எந்த பொறுப்பிலுமே இல்லாத, எந்த தேர்தலையுமே வெற்றி பெறாத ஒரு கட்சிக்கு இந்த சிரிப்பெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கேள்வியை முன் வைக்கிறதா நினச்சிட்டு அந்த கேள்வியை முன் வச்சாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 6 கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க, சரிங்களா? அந்த 6 கவுன்சிலரில் 4 பேர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அதில் ஒருத்தவங்க ஆன்சி சோபா ராணிங்கிற என்னோட தங்கச்சி சிறந்த கவுன்சிலருக்கான தமிழ்நாடு அரசின் விருதை வாங்கியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் ஒரு விவாதத்துக்கு வரும்போது அதெல்லாம் படிச்சுட்டு வரணும். சும்மா பொத்தாம் பொதுவாக உங்கள் தலைவர் மாதிரியே என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரியாமல் இப்படி அவங்க எதுலேயுமே ஜெயிக்கலை, எந்த பொறுப்புமே வகிக்கலை அப்படின்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி வளர்றதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் தற்குறிகள். இவங்க எதுவுமே தெரியாது, இவங்களுக்கு அரசியல்னால் என்ன தெரியாது, இவங்க அரசியல் படுத்தப்படலை, இவங்களுக்கு வரலாறு தெரியாது, இவங்களுக்கு அவங்க ஒரு ரசிகர் மனப்பான்மையிலேருந்து வந்திருக்கிறாங்க, அது மட்டும்தான் அவங்களுக்கு செய்ய தெரியும் அப்படிங்கிறோம். ஆனால் தற்குறின்னு சொன்னால் அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துடுது பாருங்க. நேற்று விஜய் அவர்கள் பேசும்போதும் கூட யாரை பற்றி தற்குறிங்கிற அப்படிங்கிறாங்க. நாங்கள் சொன்னது தாவேகா தலைவர் ஒரு பெரிய தற்குறி, அவரை நம்பி போன ரசிகர் கூட்டம் எல்லாம் தற்குறிகள், அவர்கள் அரசியல் படுத்தப்படவில்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அந்த மேடையில் விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்க, மக்கள் எல்லாரும் தற்குறிகளா, அப்போ உங்களுக்கு வாக்கு செலுத்திய மக்கள் எல்லாரும் தற்குறிகளா, அவர்களோட ஓட்டு உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி அதை தனக்கான ஒரு பாசிட்டிவ் ஸ்டாண்டாக மாற்ற பார்க்குறாரு. இன்னைக்கு எல்லா பதிவுகளுமே சோஷியல் மீடியாவில் இருக்குது, நாம் எடுத்து பார்த்துக்கலாம். யாருமே மக்களை தற்குறிகள் என்று சொல்லலை. தாவேகா கட்சியை சார்ந்தவர்களை தான் தற்குறிகள்னு சொல்கிறோம். ஆமாம், பனைமரத்து மேலே ஏறி கொடியை பறக்க விடுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஒரு மாநாடு நடக்குதுன்னா அந்த விளக்குகள் பொருத்திருப்பாங்கல்ல, ஒளிரும் விளக்குகள், அது மேலே ஏறி 50-60 பேர் உட்காந்துக்காங்க, 84 பேர் ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதனால் அதையெல்லாம் அப்புறம் தற்குறின்னு தான் சொல்லணும். இவரே பாருங்க, முதல் கூட்டத்தில் சொல்கிறாரு, கத்தி கத்தி பேசிட்டா வென்று வந்துட முடியுமா, பெரிய அரசியல்வாதி ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அடுத்தடுத்த மேடைகள்லையும் கூட்டங்கள்லையும் பொதுக்குழுவில் பேசும்போதும் கத்து 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 கத்துன்னு கத்துறாரு. நாங்கள் தற்குறியா, எங்களுக்கு கொள்கை இல்லை. ஆமாம், உங்களுக்கு கொள்கை தான் இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது ஒரு கொள்கையா? ஒரு கொள்கைனா நாம் தமிழர் எப்படி தமிழ் தேசிய கொள்கை, திராவிட கொள்கை, இந்திய கொள்கை, இப்படி நீங்கள் எதை சார்ந்து பயணிக்க போகிறீங்க, எதன் வழி பின்பற்றி ஒரு அரசியல் அதிகாரத்தை பிடிச்சி மக்களுக்கு செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதான் கொள்கை. அதை விட்டுட்டு எப்போ பாரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டா அது ஒரு கொள்கை ஆயிருமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் திராவிட முருக்கன் தமிழ் தேசிய முருக்கன்னு அப்படின்னா கருவாட்டு சாம்பாரை தான் உங்கள் கொள்கையாக நீங்கள் சொல்ல வரீங்களா? அப்போ அதில் ஒரு தெளிவில்லை. அவங்களோட கொள்கை தலைவர்களை பாருங்கள், ஆங்கிலேயருக்கு எதிராக அவர்களை விரட்டி அடிக்க போராடிய ஒரு தனி பெண்ணாக நின்று அவர்களை அடித்து விரட்டிய வேலுநாச்சியார் அவர்கள் ஒரு கொள்கை தலைவர். இதே ஆங்கிலேயர்கள் கொடுக்கும் விடுதலை, அந்த நாளை ஏற்கிறோம் இல்லையா, விடுதலை சுதந்திரம் வழங்குற ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947 பெரியார் என்ன சொல்கிறாரு, இது ஒரு கருப்பு தினம், ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து விடுதலையை பெற்று நம்ம ஆரியர்கள்கிட்ட கொடுக்க போகிறோம்னு அவர் விடுதலைக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்த பெரியார் ஒரு கொள்கை தலைவர். இதிலேயே எவ்வளவு முரண், ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா கூட்டம் கொடுத்து பாருங்க, 2000 பேரும் டோக்கன் கொடுத்து அவங்களோட உறுப்பினர்களையே கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துகிறாரு நேற்று. அதற்கு பூரா அந்த கல்லூரியை சுற்றி ஷீட்டு, மெட்டல் ஷீட்டு மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு தடுப்பு வச்சுருக்குறாங்க. சொந்த கட்சிக்காரங்க வர்றதுக்கே தடுப்பு வச்சு ஒரு கூட்டத்தை நடத்தின ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா அது தற்குறி தாவேகா பார்ட்டி தான். அதனால தான் நாங்கள் உங்களை தற்குறின்னு சொல்கிறோம். மற்றபடி நீங்கள் மக்களை தற்குறின்னெல்லாம் இழுத்து விட்டுலாம் கேம் ஆட முடியாது. இனிமேலாவது கொஞ்சம் வளர்த்திக்க பாருங்கள், அரசியல் படுத்துங்க.
கொஞ்சம் டிசிப்ளினை ஒழுங்கு சொல்லி கொடுங்க. சும்மா வந்து சினிமா டைலாக் ஏன் இந்த விஜயை நம்ம தொட்டோன்னு நினைக்கணும், அவனை தொட்டிருக்கக்கூடாதுன்னு நினைக்கணும், இதெல்லாம் அரசியலுக்கு ஒத்து வராது. இது உங்கள் சினிமாவுக்கு வேணால் ஒத்து வரலாம். அரசியலுக்கு எது சரி வருமோ, மக்கள் நலன் சார்ந்து என்ன செய்யணுமோ அதை பாருங்கள். உடனே என்னங்கிறாரு, நாங்கள் மக்களுக்கு என்ன செய்வோமோ அதை தேர்தல் அறிக்கையாக தான் கொடுப்போம். ஏன் மக்களுக்கு தேர்தல் அறிக்கையை மட்டும்தான் கொடுக்கணுமா என்ன? மேடையிலே சொன்னால் என்ன, நாங்கள் வந்தால் இந்த திட்டமெல்லாம் செயல்படுத்துவோம் அப்படின்னு. இப்போ சொல்கிறாரு திடீர்னு ஒரு வீடு, எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் இருசக்கர வாகனம். ஏன்டா சோத்துக்கு இல்லாமல் அங்கங்கே அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க, வாங்கின கடனை கட்ட முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க, கடனை கல்வி கடன் கட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளைகள் எல்லாம். அதையெல்லாம் விட்டுட்டு இவர் நேராக வீடு கட்டி தருவாரா, உடனே அந்த வீட்டில் ஒரு வண்டியை கொண்டு வந்து நிறுத்துவாராம். இதெல்லாம் ஒரு நகைப்புக்குரிய விஷயமா இல்லை? இனிமேலாவது திருந்துங்க.